குட் ஆஃப்டர்நூன். பரவாயில்லடா, பரவாயில்ல. சாரி, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் இபி ப்ராப்ளம் 3:30க்கு அப்புறம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, நான் கிளாஸ் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு வெளியே வச்சேன். இன்னைக்கு மட்டும் தான் 2 to 3. அதர்வைஸ் 2:30 to 3:30 ரொம்ப மேக்ஸிமம் போனோம்னா 3 to 4 டா. ஓகே, 2 o'clock கண்டிப்பா வைக்க மாட்டேன். ஆ இன்கம்ஸ் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செக்ஷன் 10 வந்து லிஸ்ட் அவுட் பண்றதுடா. நிறைய இன்கம்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ்க்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்றது. ஒரு இன்கம் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம். ஓகேவா? ஸோ ப்ரெடாமினன்ட்லி செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1ல வந்து டீட்டெயில்டாக நம்ம படித்தோம், செப்பரேட்டாக சாப்டராக படித்தோம். அதை தவிரவும் சில இன்கம்ஸ்லாம் வந்து எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். இந்த பர்டிகுலர் சாப்டர் வந்து இது எப்படின்னா ஒரே நாளே கவர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ப்ரொவிஷன்ஸ். நம்ம மித்ரா வஷிதா அக்ஷயா அவங்களுக்கு வந்து சொல்லணும்னா, ஐடிடியில் நம்ம சர்வீசஸ் எப்படி ஒரு பிரித்து பிரித்து படித்தோம்ல, மூணு 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 மூணா பிரித்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ஒரே நாளே படிக்காம சிலது எப்படின்னா, இந்த பென்ஷன், லீவ் என்கேஷ்மெண்ட், விமன் ஒர்க்மர்ஸ் ரெட்ரென்ச்மெண்ட்னா அந்தந்த பர்டிகுலர் ஹெட்ல salary அந்த மாதிரி இப்போ சில இது வந்து எப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சாப்டர் மட்டும் டெய்லி ஒரு ஒரு 5 minutes மட்டும் பார்க்கலாம் கான்டென்ட். அந்த 5 minutesல நீங்க அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் 5 minutesல ரீகேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஹெட்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அச்சீவ் ஆஃப் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃப் நான் ரெசிடென்ட், இது மட்டும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இது மட்டும் 5 மட்டும் எடுக்கிறேன்னா அடுத்த நாள் வந்து நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இதில் அட்வான்டேஜ்னா, ஸோ வென் யூ டூ தட் கியூமுலேட்டிவ் ப்ரிப்பரேஷன், இப்போ எப்படி நீங்கள் அதில் தரவா இருக்கீங்கல்ல ஓரளவுக்கு. மித்ரா 5க்கு எவ்வளோ தரவா இருக்கீங்க மித்ரா? அந்த ஐடிடி போர்ஷன் ஒரு 4 தரவா இருக்கீங்க அந்த பார்ட் ஆஃப் இட்ல. அக்ஷயா உங்களுக்கு அந்த ரிப்பீட் பண்ணி பண்ணி படிச்சுட்டே இருந்தோமே, அது ஒரு வாட்டி ரீகேப் பண்ணீங்கன்னா உங்களுக்குலாம் பக்காவா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அக்ஷயா, அதே ஹவ் ஆர் யூ கான்ஃபிடென்ட்? அந்த டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து படிச்சோமே, அது எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க ரிலேட்டட் சம்ஸ் எல்லாம் கூட? அக்ஷயா கேட்கறதா தெரியல. ஓகே, சூப்பர். வஷிதா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கா? ஸோ கேட்கறது, என்னோட வாய்ஸ் கேட்க பிரேக் ஆகுதுன்னு சொன்னேன். வாய்ஸ் கேட்கறது இல்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில ஹெட்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி 5 அதுக்கு மேல வேண்டாம். படிச்சீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப் 10 நாள்ல ஃபுல் கிரக்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. நான் அதுக்கு பதிலாக மொத்தமா இன்னைக்கு எடுத்தேன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும். ஓகேவா? இது 2:32 to 3 செம்ம தூங்குற டைமு. நீங்க வேற டயர்டா வந்திருக்கீங்க. அதுக்காக மெயினா சொல்லலாம் உங்களுக்கு. அதாவது இந்த ரீச் வந்து கரெக்டா இருக்கணும்னா 5 ஹெட்டா டெய்லி படிச்சா போதும். ஸோ எவ்ரிடே ஸ்டார்டிங் வந்து ஐ வில் கம் டு திஸ் பாயிண்ட் 5 we will go through and then we will go to the next concept அந்த மாதிரி. இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் ஆல்ரெடி எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். சரியா? வஷிதா அக்ஷயா, கம்பெனிஸ் ஆக்ட் எப்படிடா போயிட்டு இருக்கு? லைக் எக்ஸாம்ஸ் இதுவா இருக்கு. ஓகே, கம்பெனி ஆக்ட்ல ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க இந்த வீக்கெண்ட் உட்காந்துட்டு. மித்ரா, உங்களுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மித்ரா. உங்களுக்கு கம்பெனிஸ் இதுல வந்து எதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னும் சொல்லி தரணும்னு மட்டும் ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? ஆயிஷா, லா வந்து உங்களுக்கு கம்பெனி ஆக்ட் ஃபுல்லா எண்ட் டு எண்ட் எடுப்பேன் ஆயிஷா. ஓகே, அது தனி ஷெட்யூல் மட்டும் ஷேர் பண்றேன். கம்பெனிஸ் ஆக்ட்லயே வந்து வஷிதா நக்ஷயா கோத்ரூ பண்ணிட்டு ஹவு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். கம்பெனி ஆக்ட் கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்கன்னா ஓகே 40 மார்க் கண்டிப்பா வந்துடும். நீங்க லா பத்தி என்ன சொல்றது, செம்மையா கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ மற்றதெல்லாம் குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லாம் இப்போ ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறேன்ல, பிசினஸ் எத்திக்ஸ்லாம் அப்படியே வேல்யூ அடிஷன் பண்ணிட்டே வாங்க. சரியா? இப்போ கம்மிங் டு இன்கம் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ், நம்பர் 1. அடுத்தது மெம்பர் ஷேர் இன் த இன்கம் ஆஃப் ஹெச்யூஎஃப் எனி சம் received by an individual as a member of Hindu undivided family. இண்டு அண்டட் ஃபேமிலியில் எந்த சம் இண்டிவிஜுவல் பண்ணாலும்
ஒண்ணு அது இன்கம் ஆஃப் த ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல அவங்களோட எஸ்டேட்டா இருக்கலாம். இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். சொல்லுங்க. பண்ணிக்கோடா. சி, 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா லா பத்தி. ஐஷா, வஷிதா, மித்ரா, அக்ஷயா. லா பொறுத்த வரைக்கும் 3 விஷயம். ஃபர்ஸ்ட், கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ரெலிங்க்விஷ்மெண்ட், லைன், அப்புறம் வந்து மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ், கான்சஸ் ஆட் ஐடம், இந்த மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன்ல ஃபைல பக்கத்துலேயே. அந்த கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, ஏதாவது கேஸ் லாஸ் ஏதாவது இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுருங்க. எவ்வளோ ஈஸியா பண்ண முடியுமோ கேஸ் லாஸ் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் பாயிண்ட்ஸா எழுதணும். நீங்க ரொம்ப பாராவா எழுதாம புல்லட்டிங்கா அழகா. மூணாவது. நாலாவது வந்து டு த பாயிண்ட் எழுதுங்க. ஓகேவா? ஏதாவது ரிப்பிட்டேஷனா ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க நல்லாவே எங்க சுதாரிச்சுன்றலாம் கண்டிப்பா வந்து ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அஞ்சாவது, செக்ஷன்ஸ் கரெக்டா கான்ஃபிடென்ட்டா செக்ஷன்ஸோட படிங்க. சி, எனக்கு வந்து நான் 80 அபவ் 85 அபவ் நல்லா நீங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணணும், செம்ம கேப்பபிலிட்டி இருக்கு. படிக்கும் போதே செக்ஷன் கம்பெனி ஆக்ட் மட்டும் கொஞ்சம் செக்ஷன்ஸோட படிச்சிருங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் செக்ஷன்ஸ் இல்லைனாலும் ஓகே, படிக்கணும். பட் தென் ஆனா கம்பெனிஸ் ஆக்ட் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் செக்ஷன்ஸோட படிச்சிருங்க. இது 4 பண்ணினீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன், யூ வில் ஷுவர்லி கெட் அபவ் 60 and you will be easily able to crack out MCQs. சரியா? ஸோ கான்சென்ட்ரேஷன் இந்த இந்த லைன்ல பண்ணுங்கடா. கீவேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. குவில்பாட் யூஸ் பண்ணுங்க. ஆயிஷாக்கு குவில்பாட் சொன்னேனா நானு? ஆயிஷா, குவில் உங்ககிட்ட சொல்லல. சரி, நான் சொல்றேன். சொல்லிடுங்க அக்ஷயா, அவங்களுக்கு சொல்லிடுங்க. குவில்பாட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இட் வில் சிம்பிளிஃபை யுவர் ஒர்க். மூணாவது, பாயிண்டா புல்லட்டின்ஸ் எழுதணும். தோ யூ ஆர் ஸ்டடிங் இன் பாராவா எழுதும்போது இதுவா எழுதுங்க. நாலாவது வந்து டு த பாயிண்டா அட்டன் பண்ணுங்க. ஓகே, டு த பாயிண்ட் இருக்கணும். அஞ்சாவது வந்து வேறெவர் சாரி கேஸ் ஸ்டடீஸ் ஏதாவது ஈஸியா கோட் பண்ண முடிஞ்சா அதெல்லாம் ஞாபகம் இருந்தா ரெஃபரன்சஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். 14 அவுட் ஆஃப் 14 தியரியில போடுவாங்களான்னா போடுவாங்க, லால போடுவாங்க, சிடபிள்யூல போடுவாங்க, ஏசிஎஸ்ல போடுவாங்க, சிஏல போடுவாங்க, ஃபுல் மார்க் போடுவாங்க. சரியா? பிகாம் மாதிரிலாம் கிடையாது, ஃபுல் மார்க் 14 அவுட் ஆஃப் 14லாம் போடுவாங்க. அதே மாதிரி செக்ஷன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? இது கண்டிப்பா படிங்க வஷிதா. இந்த ஸ்ட்ராட்டஜில படிங்களேன், நீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா படிக்கிறீங்கன்னு பாருங்க எல்லாரும். சரியா? இந்த வீக்கெண்ட் உட்காந்துண்டு வர்ஷிதா, அக்ஷயா கம்பெனி அக்கௌண்ட் ஃபுல்லா எண்ட் டு எண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் முடிக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்க. சரியா? அதை தவிர நான் பிளானர் போட்டு கொடுக்குறேன். சரியா? ஓகே. 10 சப்செக்ஷன் 2A. இது பாத்தீங்கன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் அ ஃபர்ம். ஒரு ஃபர்ம்ல இருந்து ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இட் இஸ் எக்ஸம்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் அ ஃபர்ம். நெக்ஸ்ட் 10 சப் 10 4 4B, அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃப் அ நான் ரெசிடென்ட். இப்போ நான் ரெசிடென்ட்னா யாருன்னு தெரிஞ்சிச்சு கரெக்டா? ஸோ நான் ரெசிடென்ட்னா அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும். என்ன ரெண்டு கண்டிஷன் மித்ரா? ம். 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 ஓகே.
நீங்க இப்ப சொல்ற கண்டிஷன் எதுக்கு செல்லம்? ரெசிடென்ட்டுக்கா? ஒரு கண்டிஷன் 182 டேஸ் கரெக்டா? இன்னொரு கண்டிஷன் வந்து அது வந்து ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் செல்லம். நான் கேக்குறது இது ரெசிடென்ட்டோடது. தட் இஸ் நான் ரெசிடென்ட்டோடது. எந்த ரெண்டு கண்டிஷன்? இதோ இந்த கண்டிஷன் தான். நீங்க சொல்ற இந்த 2 அவுட் ஆஃப் வந்து கரெக்ட். அது எதுக்குன்னா பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு. கரெக்டா? நீங்க எது சொன்னீங்க இப்போ? இது சொன்னீங்களா? அது சொன்னீங்களா? ஓகே. என்ன கண்டிஷன்னா நான் ரெசிடென்ட்டா இருக்கிறதுக்கு ஏதாவது இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று இதுவாகல. ப்ரீவியஸ் இயர் ஸ்டேஸ் 182 டேஸ் ஆர் மோர், இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் ஸ்டேஸ் 60 டேஸ் ஆர் மோர் ப்ளஸ் 4 ப்ரீவியஸ் ப்ரிசீடிங் இயர்ஸ் ஸ்டேஸ் 365 டேஸ் ஆர் மோர். இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னாலே ரெசிடென்ட். ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இஸ் அ நான் ரெசிடென்ட். புரியுதா மித்ரா? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க மித்ரா. இது ரெசிடென்ட்டுக்கான கண்டிஷன். ஓகேவா? யாருக்கா கன்ஃபியூஸ் ஆகிறதா என்ன? இது ரெசிடென்ட்டுக்கான கண்டிஷன். இது நான் ரெசிடென்ட்டுக்கான கண்டிஷன். புரியுதா? இது ரெண்டுத்தையும் நல்லா தரவா கோத்ரு பண்ணிடுங்க. ரெசிடென்ட், இது வந்து ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட். அந்த கிளாஸ் டெய்லி வந்து ப்ரொவிஷன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் கோத்ரு பண்ணிட்டே இருங்க. ஓகே. ஓகே. 10 செக்ஷன் 4B என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃப் அ நான் ரெசிடென்ட், அதாவது interest on specified securities including premium on redemption of bonds is exempted. Redemption of bonds na என்ன அர்த்தம்? Any idea? Redemption of bonds. வஷிதா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அக்ஷயா வஷிதாக்கெல்லாம் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல redemption வேர்டு பேயிங் பேக். பேயிங் பேக் பாண்ட் வாங்கிடுறோம், ஆனா அது வந்து இப்போ ரிடீமபிள் பாண்ட்ஸா இருந்ததுன்னா திருப்பி கொடுக்கும்போது பிரீமியம், அதாவது நம்ம வாங்கின விலையை விட ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கிறது வந்து நான் ரெசிடென்ட், இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் நான் ரெசிடென்ட் அக்கவுண்ட் இன் எனி பேங்க் இன் இந்தியா டு அ பர்சன் ஹூ இஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, ஓகேவா, இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். Interest on notified saving certificates issued before 1/6/2002 by the central government to a non-resident being a citizen of India. அதாவது சேவிங் சர்டிஃபிகேட்ஸ்னா அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வரும், அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்காங்க. நான் ரெசிடென்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னா பீயிங் அவன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், இல்லைன்னா இந்தியன் ஆரிஜின்ல வந்து சிட்டிசனா இருந்திருக்கலாம் முன்னாடியே. அந்த மாதிரி ஆக மொத்தம் ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாம் ஃப்ரம்
டாக்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எம்சிக்யூல கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. சரியா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபி டினாமினேட்டட் பாண்ட். ருபி டினாமினேட்டட் பாண்ட்னா எனி ஐடியா? ருபி டினாமினேட்டட் பாண்ட். கன்வர்ஷன் ஆஃப் பி. அப்புறம் வேறெல்லாம் வேற ஏதாவது? இந்த இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மசாலா பாண்டுன்னுவாங்க. ஓகேவா? நம்மளோட இந்தியன் பாண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு பாண்டை வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ருபி டினாமினேட்டட் பாண்ட். நீங்களும் இதான் நினைச்சீங்களா விஷயத்தா? கிட்டத்தட்ட Okay. யுஎஸ் பாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அது வந்து யுஎஸ் பாண்ட்ஸ் இது ஒன்னா அந்த மாதிரி ஆஃப் கேட்டகரியில இது ஒண்ணு. ஆனா இந்தியன் ருப்பில தான் வந்து அதை டினோட் பண்ணிருப்பாங்க. ஏய் ஒரே நிமிஷம் ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஒரே ஒரே நிமிஷம் சாரி. ஒரே நிமிஷம். மகாமா சொல்லுங்க மகாமா. கிளாஸ்ல இருக்கேன். இன்னைக்கா? போவேன் மகாமா. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் மகாமா. ஷூர். ஓகே மாமா. சரி மாமா. கிளாஸ்ல இருக்கேன். ஓகே. பை மாமா. தேங்க் யூ. ஷூரா நான் வாங்கிட்டு வரேன். பை பை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபி டினாமினேட்டட் பாண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் சரி சாரி ஃபர்ஸ்ட் ஸோ இதுதான் ருபி டினாமினேட்டட் பாண்டுன்றது. ஓகேவா? இப்போ இது எதுக்கு இந்த மாதிரி இந்த பாண்ட் எதுக்கு வந்து இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க மித்ரா? சொல்லுங்க மித்ரா, எல்லாருமே சொல்லணும். யோசிங்க. எதுக்கு நம்ம பாண்டை இந்தியன் கம்பெனிஸ் எதுக்கு வந்து இவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எதுக்கு இந்த பாண்டை வந்து இஷ்யூ பண்ணோம்? ஆ நம்ம நம்மளுக்கு சொல்றீங்க இந்தியாக்கு? அதுக்காக. சூப்பர். அப்புறம் வெரி குட் மித்ரா. குட். அக்ஷயா நீங்க சொல்லுங்க கண்ணா. வெளிநாட்டுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. புரியல. ஒரே நிமிஷம். கன்வர்ஷனுக்கு இந்த பாண்டு இருக்கிறது வந்து டவுட்ரா கண்ணா? எனக்கு ஐம் லிட்டில் டவுட்ஃபுல். அப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி இது ஒரு ப்ராபப்ளி என்ன சொல்றது, இது ஒரு தாட்டா இருக்கலாம். குட். அப்புறம் வர்ஷிதா, ஐஷா எல்லாரும் நல்லா பிரிஸ்கா இருக்கீங்களா? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரீங்களா? டயர்டா இல்லல்ல? குட். இப்போ நீங்க படிக்கிற விஷயம் எல்லாமே யூ ஆர் கோயிங் டு கிராக் இட் இன் யுவர் 2 மார்க்ஸ் எம்சிக்யூஸ் இதெல்லாம். சரியா? ஆ சொல்லுங்க. வஷிதா சொல்லுங்க. ம் அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எக்ஸ்போர்ட் டைம்ல? பாண்ட்ஸை வந்து இது மாதிரி சொல்றீங்களா? அதாவது ஆ, ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி மாதிரி சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க?
பாண்ட்ஸ் மூலியமா பண்ணலாம். ஆனா அது எப்படிடா பண்ணுவீங்க? புரியல ஷிதா. பாண்ட்ஸ் மூலமா எப்படி பண்ணுவீங்க? அதான் அந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி மூலமா சொல்றீங்களா? எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. புரியல எனக்கு. உங்க மைண்ட்ல இருக்கிறத அப்படியே சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க? ம். ம். எனக்கு சரி. ஓகே, ஓகே. எனக்கும் கொஞ்சம் வேகா இருக்கு. புரியல. ப்ராபப்ளி யூ ஆர் ரைட். பட் அது எனக்கு எப்படி எனக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றது எனக்கே தெரியல. ஓகே. ரைட். பட் யூ ஆர் ஆல் திங்கிங். எனக்கு அது மட்டும் ரொம்ப ஹாப்பி. நிறைய ஐடியாஸ் சொல்றீங்க. குட். ஆயிஷா நீங்க சொல்லுங்க. குட். அதாவது இந்தியா நான் ஒருத்தன் இருக்கேன். நான் இருக்கேன். நானும் வந்து வளர்றேன். ஐம் ஆல்சோ டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ ஐம் ஆல்சோ a பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர், பொட்டன்ஷியல் மார்க்கெட் ஃபார் யூ ஆல்ன்ற ஒரு டிக்ளரேஷன் பண்றது தான் இந்த ருபி டினாமினேட்டட் பாண்ட்ஸ். ஓகே. இந்தியன் கம்பெனிஸ் ப்ரீவியஸாலாம் இது இல்ல ஆக்சுவலா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது எப்பன்னா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன் தெரியுமா இது ஆக்சுவலா நடந்தது? அப்போ ரொம்ப டெபிசிட்ல இருந்தோம் நம்ம. ஓகேவா? அப்போ என்னாச்சுன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்காக மோடி வந்து கொஞ்சம் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடந்திருக்குல்ல, நிறைய ஹைவேஸ், பிரிட்ஜஸ், அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ the first masala bond was issued by the World Bank, backed IFC in November 14, and it raised rupees 1000 crore bond to fund infrastructure projects. 1000 crore fund. அப்ப ஆரம்பிச்சது ஆக்சுவலா அந்த 2014. அதுக்கு முன்னாடி இல்ல. ஸோ இந்த மசாலா பாண்ட்ஸ் அப்படின்றது வந்து பேசிக்லி ருபி டினாமினேட்டட் பாண்ட். அந்த பாண்டில் வந்து ருபி இதுவா இருக்கும். இட் வாஸ் இஷ்யூட் பை இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ், ஐஎஃப்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? ஐஎஃப்சி காமர்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அண்ட் ஐஎஃப்சியை பேக்கப் பண்ணது வந்து வேர்ல்டு பேங்க். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து மசாலா அப்படின்னாலே நம்ம இந்தியா ஞாபகம் வரும்ல எல்லாருக்குமே. வேர்ல்டுலயே மசாலா ப்ராடக்ட்ஸ்க்குன்னு யார் சொல்லுங்க? இந்தியா தான். ஸோ அதனால தான் அந்த மசாலான்ற வேர்டு வந்து இந்தியன் ஒரிஜின் ஆஃப் தி இது. மசாலா பாண்ட்ஸ்ன்றது எல்லாமே கலந்துருக்கும். பேசிக்கா ஃபினான்ஷியல் அசர்ட்ஸ் அப்புறம் இன்டர்நேஷனல் ரெண்டுமே இருக்கும். இது பேசிக்கா என்னன்னா எனக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நான் இந்தியன் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் கிட்டே கேட்டானா பைசா வராது. அப்போ நான் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணி அந்த கேட்வேயை பிரேக் அவுட் பண்ணி வெளியில வந்து வேர்ல்டுக்கெல்லாம் சி ஐ ஐ ஐ ஹாவ் சம் திஸ் பாண்ட், திஸ் மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ கேன் கிவ் யூ, இஃப் யூ குட் இன்வெஸ்ட் இட் இன் தட். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கான பெனிஃபிட் உடனே இருக்காது. ஐ திங்க் அதோட டியூரேஷன் ஆஃப் மசாலா பாண்ட்ஸ் வந்து இது வந்து நீங்க எஃப்எம்ல படிப்பீங்க. ஸ்டேஜ் 2ல ருபி டினாமினேட்டட் பாண்டை பத்தி எஃப்எம்ல டீடைல்டா படிப்பீங்க. இஸ் 3 years, ஓகேவா, ஃபார் பாண்ட்ஸ் அப் டு 50 million அண்ட் 5 years ஃபார் பாண்ட்ஸ் அப் டு மசாலா பாண்ட்ஸ் 3 years. 3 years வரைக்கும்னா லாக்இன் பீரியட், உங்களால ஃபண்ட் வந்து எடுக்க முடியாது. சரியா? மெயினா இந்தியா இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் எடுத்துன்னு போகணும். ஐ ஹாவ் டு கம் அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நான் பெட்டரா எடுத்துட்டு போனோம். ஆனா எனக்கு ஃபண்டு தேவைப்படுது. இந்தியன் எக்கானமி வச்சு இந்தியாக்குள்ளே கேட்டோம்னா கிடைக்காது. அப்போ நான் பிரேக் அவுட் பண்ணி வேர்ல்டு மார்க்கெட் கிட்ட கேட்கறேன். அதை இது மூலமா கேட்கறேன் அப்படின்றது தான் ருபி டினாமினேட்டட் பாண்ட். புரியுறதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ மசாலா பாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ருபி டினாமினேட்டட் பாண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்னது? மசாலா பாண்ட்.
rupee denominated bond. இப்போ we will study now. Interest payable to a non-resident, not being a company or to a foreign company is exempt. இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். என்ன அப்படின்னா, interest is payable by any Indian company or business trust. ஓகேவா? இல்ல interest is payable in respect of monies borrowed from a source outside India by way of issue of rupee denominated bond. இல்லையா, பாண்ட் வந்து 2018 செப்டம்பர்ல இருந்து மார்ச் 2090க்குள்ள இருந்தது அப்படின்னா, அப்போ எனி இன்ட்ரெஸ்ட் வாட் எவர் இஸ் பேபிள் டு நான் ரெசிடென்ட் இஸ் கம்ப்ளீட் எக்ஸம்ட். இப்போ ஒரு இந்தியன் கம்பெனி வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், ருபி டினாமினேட்டட் பாண்ட் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா அவங்களுக்கு வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம்ட் from tax because they are helping the economy indirectly to develop the infrastructure facilities அப்படின்றதுனால. புரிஞ்சுதா? இருக்கா டவுட் இருக்கா? ருபி டினாமினேட்டட் பாண்ட் இது மூணு தான் கண்டிஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது படிச்சிட்டோமா, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் இது வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? இப்போ சாலரிஸ்ல மித்ரா, ஹவ் ஆர் யூ வெரி கம்ஃபர்டபுள் இன் சாலரிஸ் கண்ணா? சாலரி ஓரளவுக்கு பார்த்துருக்கீங்களா? குட் குட். 3 குட் குட். 3னா நல்ல ஸ்கோர்டா. சுகன்யா சம்ருதி ஸ்கீம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுகன்யா சம்ருதி ஸ்கீம். குட். என்னமா? கேர்ள் சைல்டு யாராவது உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ் போட்டிருக்காங்களா சுகன்யா சம்ருதி ஸ்கீம்? ஓகே. ஓகே. ஆமாம் சொல்லமா, அது வந்து 10 இயர்ஸ்க்குள்ள. நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஓகே, அந்த அந்த மாதிரி டைம்லலாம் உங்க செல்ஃபுக்கு ரிட்டையர்மெண்ட், அப்புறம் ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ஷன், உங்களோட கிட்ஸுக்கான ப்ரொடெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்களே பிளான் பண்ணிடணும். ஓகேவா? ஹஸ்பண்ட் வருவாங்க, பார்த்துப்பாங்க, அதெல்லாம் கதை இல்லை. நீங்க உங்களோட ஃபேமிலி பிளானிங் நீங்க தான் பண்றீங்க. நீங்க சொல்றீங்க, ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. டேக் இட் அப் இமீடியட்லி. நான் ரொம்ப டிலே பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இனிஷியல் ஏஜ்ல யூ ஸ்டார்ட் யுவர் சேவிங், அவ்வளோக்கு எவ்வளோ யுவர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சுகன்யா சம்ருதி ஸ்கீம்ல எனி பேமெண்ட் ஓகே as per the 2014 rules இதெல்லாமுமே exempt from tax. 10 subsection 11A. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ we will go to next டெய்லி கொஞ்சம் 5 கம்ப்ளீட் பண்றேன். இந்த புக் பேக் எக்ஸசைஸ்ல நான் சொல்லி தந்த வரைக்கும் எதெல்லாம் கிராக் அவுட் பண்ண முடியுமோ பாருங்க, ஃபில் அப் ஆன்சர்ஸ்லாம். ஓகேவா? ஸோ salary salary-னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம வந்து we are touching upon the first head of income. இதோ இந்த இன்கம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? salary salary வந்து is basically consideration given to a person for the pains he has bestowed upon another business. so salary-ன்றது இதெல்லாம் இதுனா எம்ப்ளாயி பண்ற வேலைக்கு எம்ப்ளாயர்ஸ் கொடுக்கறது தான் வந்து salary-ன்னு சொல்லுவாங்க. ரெம்யூனரேஷன்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் plus payment in such capacity will be taxable under the head salaries. இப்போ எக்ஸாம்பிள் salaries-க்குனா salary received by managing director of a company, salary received by minister of a government. இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஆயிஷா இருக்காங்க. ஆயிஷா வந்து இஸ் கெட்டிங் எம்ப்ளாய்டு இன் ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங். வஷிதா இஸ் எம்ப்ளாய்டு இன் பிடபிள்யூசி. அக்ஷயா இஸ் எம்ப்ளாய்டு இன் டிலாய்ட். மித்ரா இஸ் எம்ப்ளாய்டு இன் கேபிஎம்ஜின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து லைக் யூ ஆர் ஆல் கம்ப்ளீட்டிங் யுவர் சிடபிள்யூஏ சிஏ எல்லாம் முடிச்சிடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த மாசமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நீங்க ஒரு அமௌண்ட் வாங்குறீங்கல்ல அதுதான் வந்து சேலரின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ கவர்மெண்ட்ல இது பண்ணாலும் சி when you are going to work under someone and the for working under them when you are getting an amount it is called as salary. ஓகேவா? எதெல்லாம் salary கிடையாதுன்னா salary received by MP or MLA. ஓகே, seating fees received by director, salary paid to a partner, இதெல்லாமே not taxable. ஞாபகம் வச்சுக்கோங்க. So payer and payee must have employer employee relationship and the payment must have been made by the employer in such capacity. இதான் வந்து salary ஓடுது. ஸ்லோவா ஹேங் ஆகுது. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ payer and payee must have employer and employee, payee payment must have been made by the employer in capacity. இப்போ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா ஸ்ட்ரிக்டா வந்து இவர் கீழே இவர் உட்காந்து ஒர்க் பண்ணணும், அதுக்காக இவர் பேமெண்ட் பண்ணுவார். ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல் வந்து salary இதுவா மேம்னா கிடையாது. ஓகேவா? ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல்ல வந்து இது கமிஷன் பேசிஸ்ல போகும், அது கிடையாது. அதே மாதிரி பார்ட்னர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க இல்லையா கம்பெனில, அதுவும் எக்ஸம்ட் கிடையாது. So there are it is always important that one person should be working under another person and for working under that person the other person வந்து gives the part of ஒரு money for the services he has received. இதுதான் the director sitting fees is taxable under the head income from other sources. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Pension received by the widow or legal heir of the deceased employee is not taxable. விடோ வந்து பென்ஷன் ரிசீவ் பண்றாங்களா கிடையாது. அதே மாதிரி remuneration received by the judges is taxable under the head sal even though they are not having any employer. ஜட்ஜஸ்க்கு எல்லாமே வந்து remuneration receive பண்றது வந்து it's completely will be taxable under the head salaries. இப்போ let's take an example. illustration 1 following receipts வந்து salary-யா அப்படின்னு கேக்குறாங்க. டீச்சர் வந்து receiving emoluments in kind from school in which she teaches. Is it part of salary அப்படின்னா yes. ஓகே, எமால்யூமெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? எனி ஐடியா? எமால்யூமெண்ட்ஸ் இனி எமால்யூமெண்ட் பார்த்துருக்கீங்களா? எமால்யூமெண்ட் இது வந்து அப்படியே டிடியோட வேர்டு எமால்யூமெண்ட். இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? லைக் சிடிசின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? சிடிசிஸ் வந்து காஸ்ட் டு கம்பெனின்னு சொல்லுவாங்க.
அதுல பிரேக்கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேசிக் பிளஸ் எமாலிமெண்ட்ஸ் தனியா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த அதர் கிட்டத்தட்ட பெனிஃபிட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் இப்போ வந்து வேஜஸ்க்கு பதிலா கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எமாலிமெண்ட். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அக்ஷயா, ஆஃபீஸ்ல உங்களை கூப்பிட்டு ஒரு ரிவார்ட் மாதிரி கூப்பிட்டு ஒரு வவுச்சர் கொடுக்குறாங்க, அமேசான் வவுச்சர் 2500 rupees. அது வந்து எமால்யூமெண்ட். புரிஞ்சுதா? ஸோ அதான் emoluments in kind. So it is, yes, it is immaterial whether the salary has been received cash or in kind. இது ஒண்ணு. A teacher of a college receives fees from the university for checking answer sheets. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில வந்து டீச்சர் ஆஃப் காலேஜ் வந்து ஃபீஸ் ரிசீவ் பண்றாங்க. நோ, இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி பார்ட் ஆஃப் salary. இது வந்து வெளியில இருந்து அவங்க பண்றதுனால அது வந்து salary ஹெட்ல வராது. இட் வில் பி கிளாசிஃபை அண்டர் த ஹெட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். டீச்சர் வந்து ஒரு ஒரு ஸ்கூலோட அலைன் ஆயிருக்காங்க, மே மந்த்ல வந்து பேப்பர் கரெக்ஷனுக்காக கூப்பிடுறாங்க, போய் பண்றாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்களோட பிகாம் பேப்பர்ஸே அவங்க பண்றாங்க, 12th தான் அவங்க சாரி பிகாம் வேற ஏதோ காலேஜ் பண்றாங்கன்னா அது அவங்களோட சேலரியோட வராது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதர் சோர்சஸ்ல இருந்து வர இன்கம். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். A payment made to the member of the parliament or state legislature. இங்க employer-employee relationship does not exist. So it is not treated as, that is on the இதுவே not treated as a employee of the government. Payment received by them shall be taxable under the head income from other sources. ஓகேவா? ஸோ இது illustration 1. சாலரிஸ்ல நம்ம மேஜரா என்ன பார்க்க போறோம்ன்றத ஹை லெவல்ல நான் இன்னைக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 15, 16, 17. 15 பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் செக்ஷன் சொல்லுவாங்க. 16ல இருந்து டிடக்ஷன்ஸ்லாம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அதெல்லாம். செக்ஷன் 17ல வந்து டெஃபினிஷன்ஸ், சாலரினா என்ன, பர்குசைட்ஸ்னா என்ன. பர்குசைட்ஸ்னா என்னன்னா ஃபெசிலிட்டிஸ் given by the employer to the employee. ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரா, அவருக்கு ஆபீஸ்ல இருந்து கார் கொடுக்கறது. ஓகேவா? ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரா, ஆபீஸ் மூலமா ஒரு வீடு கொடுக்கறது. சரியா? ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரா, வெக்கேஷனுக்கு ஆஃபீஸே 50% சார்ஜஸ் எடுத்துக்கிறது. ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரா, அவருக்கு ஃபர்தரா ட்ரைனிங் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃபீஸே வந்து பேர் பண்ணிக்கிறது. இதெல்லாம் தான் பர்குசைட்ஸ். ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சாலரின்றது வந்து அது அது தனி ஒரு அது ஒரு பார்ட் ஆஃப் இட்னு வச்சுக்கோங்களேன். அப்பனா 3 இருக்கு: சார்ஜிங் செஷன், டிடக்ஷன்ஸ். செக்ஷன் 17 ப்ரெடாமினன்ட்டா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஃபைனிங் ஆஃப் மை salary. salary includes what அப்படின்றத பத்தி பேசுறது தான் இதெல்லாம். இப்போ டெஃபினிஷன் ஆஃப் சாலரியில வந்து என்னெல்லாம் வேஜஸ் வரும், annuity, gratuity, fee, commission, advance salary, payment. advance salaryனா என்ன அர்த்தம்? மித்ரா நீங்க சொல்லுங்க கண்ணா. போனஸ் மாதிரி. அட்வான்ஸ் ஆஃப் salary எப்ப தெரியுமா எடுப்பாங்க? இப்போ வந்து தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல நான் சொல்றது 20, 30 இயர்ஸ் பேக் என் மதர்லாம் எடுப்பாங்க அட்வான்ஸ் salary. தீபாவளி வருது, வீட்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னா அட்வான்ஸ் salary போடுவாங்க. ஸோ salary வந்து கிரெடிட் ஆகும் நான் அக்டோபர் செப்டம்பர்லலாம். ஓகேவா? அதான் அட்வான்ஸ் ஆஃப் salary. ஸோ அதே மாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு, அட்டல் பென்ஷன் யோஜனா, ஓகேவா, அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டு, இதுலெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், மேட் பை இதெல்லாம் வந்து definition of salary ல include ஆகும், which is 17 subsection 1. இதுலெல்லாம் வந்து செக்ஷன்ஸ் படிச்சே ஆகணும். சரியா? ஸோ டெஃபினிஷன் ஆஃப் salary என்னெல்லாம்? ஐஷா படிங்க. ஐஷா இது இந்த நோட் படிங்க கண்ணா. டெஃபினிஷன் ஆஃப் salary. ம்
சூப்பர். இப்போ ஜென்ரலா நம்மளுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துரும். வேஜஸ், கிராஜுவிட்டி, அட்வான்ஸ் சேலரிலாம் நம்ம இந்த கடைசி 2 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? அது எம்சிக்யூல கேட்பான். இந்த 2 பாயிண்ட். இத நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? இஸ் திஸ் டூ திங்ஸ் வில் பி இன்க்ளூடட் அண்டர் சேலரியான்னு கேட்பாங்க. சரியா? அதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஜென்ரல் நோட்ஸ் இப்போ வந்து salary voluntary பேமெண்ட்னா என்ன, salary from more than one source, from former present prospective, இது எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட்டா பின்னாடி வருது. ஓகேவா? ஜஸ்ட் கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. அட்வான்ஸ் சேலரின்றது வந்து இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சாலரிஸ். அவுட்ஸ்டாண்டிங் salary வந்து இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் salaries. அரியர் salary வந்து எனி இன்க்ரிமெண்ட் இன் salary with retrospective effect which have not been taxed in the past. Such arrears will be taxed in which it is allowed. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் salary, அவுட்ஸ்டாண்டிங் salary, அரியர் salary மூணுமே இட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் salaries. பட் அதுல வந்து ஒரு 2 விஷயம் இருக்கு. அட்வான்ஸ் salary வந்து திருப்பி salary becomes dueல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ எந்த வருஷத்துல இது நடக்கிறதோ, எந்த வருஷத்துல நடக்கும் அப்போ வந்து அதை வந்து பார்ட் ஆஃப் சேலரியா இன்க்ளூட் பண்ணிடணும். இப்போ ஜஸ்ட் லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். வஷிதா இது படிங்க வஷிதா. ம். இப்போ இங்க பாருங்க கண்ணா, எக்ஸ் வந்து எப்ப ஜாயின் பண்றாரு? 04/2022ல ஏ ஜாயின் ஏ லிமிடெட். salary எவ்வளோ? 25,000 பர் மந்த். ஓகேவா? 2023-2024ல வந்து என்ன நடக்கிறது? இன்கிரிமெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்றது வந்து இதுவா எடுத்து, ஆனா 2024ல இன்கிரிமெண்ட் கொடுக்கல. they did not give. எப்ப கொடுக்குறாங்க? இப்ப டிசம்பர் 01/12/2024க்கு தான் இன்கிரிமெண்ட் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. 5,000 ரூபாய் பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் ஃபார் 2024-25 2023 இது வந்து denoted to 2023-24. இது வந்து 7,500 per month வந்து அடுத்த வருஷம் 2024-25. arrear salary received, such arrear salary வந்து received on 12th May 2024. Find gross taxable salary. Further, salary of April 2025 has also been received in advanced. ஏப்ரல் 2025 ஓடதும் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ டாக்ஸபிள் சாலரியில எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் என்னன்னா, எப்பவுமே டிடி சம்முக்கு ப்ரீவியஸ் இயர் என்ன, ஸ்டெப் 2 அசஸ்மெண்ட் இயர் என்ன. ப்ரீவியஸ் இயர் வந்து 2024-25, அசஸ்மெண்ட் இயர் 2025-26. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர்ல வந்து 2024-25 எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸ்டெப் 2 பண்ணியாச்சா? இப்போ டாக்ஸபிள் salary பண்ண போறோம். salary for 2024 இனிஷியலா இருக்கிறது எவ்வளோ? 25,000. அப்போ
25,000 into 12 இது. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா increment was finalized 2020-24 ஓட இது என்னது 5,000 அது போட்டுக்கோங்க 5,000 into 12 இது. அதுக்கப்புறம் அரியர் salary வந்து received his increment was finalized and for 2024 வந்து 7,500. ஸோ இது அடுத்தது அரியர் salary என்ன சொல்லியிருக்காங்க 12/5/2024க்கு ரிசீவ்டு அப்படின்னு சொல்றாங்க 2024ல இது எல்லாமே எப்போ பண்றோம் 2024-25 ஓடது பண்றோம். அப்போ அரியர் salary received இந்த மந்த் இந்த இன்டர்வல் ஆஃப் 2024-25 அப்போ அரியர் salary எவ்வளோ 5,000 into 12. அடுத்தது வந்து advance salary. Advance salary for April 2025 has also been received in advance on 15/3/2025. advance salary வரும்போது எது எடுக்கணும் இந்த 25,000 ஆமா கரெக்ட். அதாவது 25,000 பிளஸ் ஒரு 5,000 பிளஸ் ஒரு 7,000. ஏன் இந்த மூணு அமௌண்ட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா 2024ஓட salary 25,000 அப்பவே வந்து 2023-3ல ஏற்கனவே அவனோட salary 5,000 ரூபாய் ஆட் ஆயிடுத்து. திருப்பி ஒரு 7,500 ரூபாய் ஆட் ஆயிடுத்து அவனோட. இப்போ ஆக்சுவலா 2024 பொறுத்த வரைக்கும் அவனோட salary எவ்வளோனா 37,000 ஒரு மாசத்துக்கு. அப்போ that into 12 எவ்வளவு வரும் சாரி இன்டூ 12 1 ஏப்ரல் மந்த்துக்கு மட்டும் தானே ஃபார் ஏப்ரல் ஒரு மாசத்துக்கு. ஸோ திஸ் will give you 5,47,000 sorry 7,500. So 5,47,500. So particulars amount months total. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும் இந்த சம்ம? ஸோ அரியர் salary அந்த வருஷத்தோடது ரிசீவ் ஆயிருக்கிறதையும் எடுத்துக்கணும் அட்வான்ஸ் சேலரியும் எடுத்துக்கணும். ஆனா இந்த அமௌண்ட்டை திருப்பி நான் வந்து அடுத்த வருஷம் கால்குலேஷன்ல இதை எடுத்துக்காம பார்த்துக்கணும் 37,500. இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? சொல்லுங்க. அரியர் salary வந்து கொடுத்துருக்காங்களேடா salary arrear salary such arrear salary received on 12/5/2024. ஸோ arrear salary வந்து 2023-24ஓட இன்க்ரிமெண்ட்டை அவங்க கொடுக்கவே இல்லடால அந்த வருஷம். அவங்க எப்போ கொடுக்குறாங்க 2024-25ல தானே இன்க்ரிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் கரெக்டா? அதனால அந்த 5,000 ரூபாயை நம்ம இங்க அவன் சொல்றதுனால சச் அரியர் salary வந்து ரிசீவ்டு 12/5 தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 5,000 ரூபான்றது 12/5ல தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால எஃபெக்ட் 12/5லலாம் வந்திருக்குன்றதுனால 2024ல போன வருஷத்துலயே அவனுக்கு இந்த 500 ரூபாய் வந்திருக்கணும்டா விஷயத்தா 2023-23லயே அந்த 5,000 ரூபாய் வந்திருக்கணும். ஆனா வரலையே. அவங்க எப்ப கொடுத்துருக்காங்க 12 மே 2024ல தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அது
2024 25 ஃபினான்ஷியல் இயர்ல தானே வருது. அப்போ போன வருஷத்துல 5000 ரூபாய் மாசம் மாசம் எஃபெக்ட் ஆயிடுத்த ஒரு விஷயம் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல தான் கொடுக்குறாங்க அந்த 12 மாசத்தோடது. அதனால தான் 5000 into 12. புரியல, திருப்பி சொல்லட்டுமா? விஷயத்தாக்கு புரிஞ்சுதா இல்லையா? 2020 2024 25 கண்ணா. இப்ப பாரு கண்ணா, 10,000 ரூபாய் உனக்கு salary வருதுடா. ஓகே, நீ போய் கேக்குற நான் ரொம்ப நல்லா வேலை பண்றேன் அப்படின்னு கேக்குற. 2023 24ல 10,000 ரூபாய் நீ earn பண்ற. சரியா? நீ போய் கேக்குற எனக்கு ஏன் நீங்க இன்கிரிமெண்டே போட மாட்டீங்க, எனக்கு இண்டக்ஷனா போட்டு கொடுங்க, இல்லனா நான் ரிசைன் பண்ணுவேன்னு சொல்றான். அவன் சொல்றான், இரு அவஸ்தைப்படாத, நான் கொஞ்சம் இந்த ஒர்க் பண்றேன், பட் இந்த இயரே கொடுக்க முடியுமான்னு தெரியல, நான் அடுத்த வருஷம் ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. அவங்க 2023 2024 25ல ஓகே மே 12th மே 12th 2024, அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் என்ன பண்றானா, சரிப்பா நான் உனக்கு வருஷம் வருஷம் 5000 ரூபாய் கொடுக்குறேன், இனிமேலேருந்து 5000 ரூபாய், அந்த 5000 ரூபாய் கொடுக்கறத வந்து எஃபெக்டிவ் 2024 2023ன்னு வச்சுக்கலாம். கரண்ட் வருஷத்தோட இன்கிரிமெண்ட்டை வந்து எஃபெக்டிவ் 2024 25ன்னு வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ 5000 ரூபான்றது எப்போ எஃபெக்ட் ஆகுது? மே 20ல தான் அந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க அவங்க. எந்த வருஷத்தோடது அது? 2023 24ல. அப்போ 2020 24க்குல 5000 into 10 60,000 போன வருஷத்து ரிலேட்டடா? ஆனா இந்த வருஷம் தானே வருது, அதுதான தான் 5000 into 12 போடுறோம் அடி salary. இப்ப புரியுதா? ஆமா, இங்க பாருங்க, இங்க டேட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கண்ணுமா. டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், அதர்வைஸ் யூ வில் லேண்ட் அப் இன் கன்ஃபியூஷன். அதனால தான் நான் டேட் போட்டு போட்டு சொல்லி தரேன். நிறைய டேட் இருக்கும்போது டேட் எழுதிருங்க, இது இது வருதுன்னா அப்ப எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்ன இது, எந்த ஃபினான்ஷியல் இயர்ல என்ன இதுன்னு நீங்க செக்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இந்த பார்ட் ஆஃப் இட் வந்து 2023 ஓடது கரெக்டா, ஆனா எப்ப ரிசீவ் ஆகுறது? 2024ல தான் ரிசீவ் ஆகுது, லேட்டா ரிசீவ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இந்த இயர்ல தானே. ஸோ நம்ம கிளாஸ் என்ன சொல்றது, அரியர் salary received in the year of அதாவது அரியர் salary நான் போன வருஷத்தோட salary நீ இந்த வருஷம் ரிசீவ் பண்ணா இந்த வருஷத்தோட நீ இதோட காமிக்கணும், salary calculation தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால இந்த வருஷம் ரிசீவ் ஆனதுல நம்ம போன வருஷத்தோட 12 மாசம் கால்குலேஷனை இந்த வருஷத்துல காமிக்கிறோம். புரியுதா எல்லாருக்கும்? ஐஷா புரியுதா? ஐஷா, அக்ஷயா, கோத்ரு பண்ணுங்க உட்காந்து நீங்க இதெல்லாம் வந்து டிடி இப்ப வந்துட்டோம். இப்ப நம்ம இப்பதான் வந்து படம், அதாவது டைட்டில் போட்டு எல்லாம் போட்டு பண்றதுலாம் அக்ரிகல்ச்சர் இன்கம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் மெயின் சீனுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த லெவல்ல இருந்து தான் your actual story on DT starts. For that you have to clearly understand dates. Dates are very 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 important in for DT. சுத்தி 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 கேட்பான், இதுன்வா அதுன்வா அதுன்வா இதுன்வா சுத்தி சுத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதை உட்காந்து போடுங்க, திருப்பி டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்லி தரேன். ஆனா போடணும், போட்டதுக்கு அப்புறம் டவுட் கேளுங்க. யூ வில் போடும் போதே டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி எழுதணும், டக்குன்னு எடுத்தோடனே ஆன்சர் போடுறேன்ல தயவுசெய்து போடாதீங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிவன், ஓகே கிவன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க, பட் 2024 ரிலேட்டட் என்ன கொடுத்துருக்காங்க, 2023 ரிலேட்டட் என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் கம் டு யுவர் கால்குலேஷன். ஓகே, ஒரு ஒரு சம்மையும் பொறுமையா நிதானமா போடணும். இட்ஸ் கம்ப்ளீட்லி a நியூ திங். டிடி வந்து காஸ்டிங் வந்து காஸ்டிங் வந்து இட் இஸ் மோர் லைக் படிச்சாலே உடனே புரிஞ்சிடும். பெரிய இயர்ஸ்லாம் கிடையாது, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் இயர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. we are not going to லால வந்து செக்ஷன்ஸ், டிடில you are going to travel with lot of years. ஓகே, அண்ட் இயர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் your calculation 3 way கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஓகேவா இது ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ரொவிஷன் ஆன்சர், ப்ரொவிஷன் ஆன்சர் அப்படி பண்ணுங்க. வஷிதா புரியுறதா? வஷிதா, அக்ஷயா புரியுறதா? மித்ரா புரியுறதா?
ஆயிஷா புரியுறதா? போடுங்க, போட்டு பாருங்க. கொஞ்சம் இதெல்லாம் ஒரு நல்லா உங்களுக்கு பிரிஸ்கா இருக்க டைம்ல இந்த ஹோம்ஒர்க்லாம் போட்டு பாருங்க. மித்ரா உங்களுக்கு ரீகேப் பண்ண முடியுதா மித்ரா படிச்சதெல்லாம்? ஓகே கண்ணா. அப்படியா? ஓ அப்படியா? சரி சரி சரி. சரி சரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 7 மார்க்ஸ் கேட்பாங்க. இது திஸ் 7 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகே ஜஸ்ட் salary calculationே அரியர் இருக்குமா அட்வான்ஸ் இருக்குமா அப்ப you have to write the provisions and do the calculations. ஓகேவா? அடுத்த சம் இருக்கு salary accrual இருக்கு. அது நான் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே tomorrow morning வந்து we will meet at 10 o'clock. சரியா? 10 to 11 we will have a DT class followed by 11 to 12 IDT class. சரியா? ஓகே கண்ணா. தேங்க்ஸ் அக்ஷயா, தேங்க்ஸ் ஆயிஷா, மித்ரா தேங்க் யூ, அஷிதா தேங்க் யூ. தேங்க் யூ கண்ணா.